அக்கா பேசிக்கொண்டுதான் இருக்கு. அக்கா தமிழ் வார்த்தை தான். சோ வந்துட்டு சின்சான் பாடல்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். வேணும் என்றால் நான் பாடி காட்டுவேன். எங்க அம்மா மூஞ்சில பேசுது. ஐயோ அதான் அவர் பேசுது. சின்சானுடைய தங்கச்சி அண்ணன் தான் சின்சான். சின்சான் அவங்க அப்பாவுக்கு பிள்ளையாகவும் அவங்க அம்மாவுக்கு மகனாகவும் வாழுகிறான். வெளுங்கடா. அப்படி மிதி. சின்சான் ஒரு அனிமேஷன். நான் வெள்ளூரிலிருந்து வந்ததால் வெள்ளூர் அந்த ஊர் என்று அழைக்கப்படுகிறது. வெள்ளூர் என்பது வெள்ளூரிலே இருக்கிறது. வெள்ளூரில் தான் நான் பிறந்தேன். நான் பிறந்த ஊர் தான் வெள்ளூர். ஆனகமே வையகமே என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழகமே, அப்பேற்பட்ட நம்ம தமிழகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க தமிழ் மக்கள் எல்லாருக்கும் ஒரு நெஞ்சார்ந்த தமிழ் புத்தகம். போனா வராது பொழுதுபட்டா கிடைக்காது. ஐயா ஊட்டிக்கு போகலாம், உல்லாசமா இருக்கலாம், கோயம்புத்தூர் போகலாம், கொடைக்கானல் போகலாம். தாயே தமிழே தலைகாலமுதே பூவே பொழுதே புலந்திடும் அழகே புண்ணியம் யாவினும் புரிந்திட்ட பெருதம் உன்மொழி அறிந்திட்ட மனிதனாய் பிறந்தனே என் தமிழ் மொழிக்கு வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். தமிழே என் தாய் தமிழே எனக்குள் இருக்கும் சங்க தமிழே, முத்தமிழ் வளர்த்த மூத்த தமிழே என் மூச்சாக இருக்கும் இசை தமிழே என்று தமிழுக்கும் பின் நவையோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கை தட்டுங்க, கை தட்டுங்க. அவையில் வீட்டு இருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கு என் வணக்கம். சபையிலே என் பேச்சு துவக்கம். கவிதை மாதிரி இருக்குதுல்ல. குட் குட் குட். வணக்கம் துவக்கம். பாதி பேர் பிரேக்ல தப்பிச்சு போறதுக்கு திட்டம். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனி பசுபொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிருள நீரும் இனி என என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். கூடியிருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் எனது முதல் வணக்கம். ஓட்டாம் பாரு, பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கம். சான்ஸே இல்ல சார். நீங்க கதிர் வெடித்து பிளம்பு வர கடல் குதித்து சுடர்ந்து விட முழுமுத நிலப்பரப்பின் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் தரும் முன் மன பரப்பிய தமிழனங்கே பதுமதுரை பெருவிலியில் பாண்டியனை பார்த்தவளை நின்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகள்கிடையே அழகில்லை என்பதனால் நின்னை வளர்த்து வரும் 30 தேர்தனை வணங்குகிறேன். தமிழ் குலமே வாழியரே. ஒரு வணக்கம் தான் கேட்டேன். பாத்தியா, யாரும் தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு வந்தாலும் தித்திக்கும் தென் தமிழாய் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். இது சூப்பர். அப்ப எதிர்காலம் பேக்குளத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேரமை புரிந்திட. ஆஹா, ஐயா நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்கள். ஓப்பனிங் மட்டும்தான். நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்க, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. அப்பதான் உனக்கு நல்லது. மாவுண்டு வரியுண்டு மானுண்டு தேனுண்டு கோவுண்டு கொடியுண்டு கொடி காக்கும் கொடையுண்டு. பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. கொங்கு மாநகரில் இருந்து பேசும் இந்த கொங்கு தமிழனின் முத்தான முதற்கண் வணக்கங்கள். ரொம்ப பிரமாதம். இது அவங்களுடைய ஓப்பனிங். இது மாதிரி நீங்கள் எப்படி ஒரு துவக்கத்தை செய்வீர்கள்? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. ஆனகமே வையகமே என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழகமே, அப்பேற்பட்ட நம்ம தமிழகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க தமிழ் மக்கள் எல்லாருக்கும் ஒரு நெஞ்சார்ந்த தமிழ் புத்தகம். போனா வராது பொழுதுபட்டா கிடைக்காது. ஐயா போனா வராது பொழுதுபட்டா கிடைக்காது. ஐயா ஊட்டிக்கு போகலாம், உல்லாசமா இருக்கலாம், கோயம்புத்தூர் போகலாம், கொடைக்கானல் போகலாம். இது வாசனா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Download the video in YouTube, share the video in Facebook, comment. வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. நேத்து எப்படி பண்ணல வசந்த், அதே மாதிரி போய் ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு வந்துட்டேன்னு சொல்லு வசந்த்டா. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. ஹாய் ஹலோ வணக்கம் and welcome to Kalkal Cinema News. viewers பொதுவாக வந்து சினிமா நியூஸ்ல சினிமாக்கார நியூஸ் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம சூப்பர் டூப்பர் அப்டேட் சினிமா அப்டேட்ஸ் பார்க்க போறோம். தோசை மசாலா தோசை அனியன் ரோஸ் நெய் ரோஸ் பெப்பர் தோசை ஆனா எவ்வளவு ஃபாஸ்ட். அது பேச பிடிக்கும், பேசி பேசி ஃபாஸ்டா வந்துச்சு. வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும் நல்லா. ரெடியா பசங்களா கத்தலாமா? வணக்கம் பசங்களா, கம் ஆன். ஊ லெஃப்ட் பாத்தீங்களா? சரி உள்ள விட்டுச்சு. சக்சஸ். இப்ப நீங்க சொல்லி அவங்க செஞ்சாங்க, அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க, நீங்க செய்யணும். சரியா? மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொருவுத்தி குருபர என போதும். இதே அம்மா இங்கு கேட்க வேண்டும், இல்லை என்றால் மீண்டும் பயிற்சி அளிக்கப்படும்.
திருவத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருவன எற போதும் முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருவன என போதும். யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எமுறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பேர்நீ போல அன்புடை நெஞ்சம் தாங்களதனவே. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் என்னுயிர் கேளி. ஐயா வாய பாரு வள்ளல்ல. யானும் நீயும் எவ்வழி அரிதும் யாதும் நீயும் எவ்வழி அரிது. இவன் சரிப்பட மாட்டான், அவனோட லெஃப்ட் கிட்னி எடுத்துக்கடா. செம்புல பேர்நீர் போல செம்புல பேர் நீர் போல பெயல் நீர் போல பெயல் நீர் போல தமிழ கொல்றானே. அன்புடை நெஞ்சம் தாங்களம் தனவே. அன்புடை நெஞ்சம் தாங்களும் தனவே. தாங்களும் தனவே இல்ல. ஐயோ இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. செம்புல பேர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாங்களும் தாம் தரகட தீம் தரகட தோம் தரகட நம் தரகட தாம் கலந்தனவே. ஓகே பொழைச்சு போங்க. அறம் செய்ய விரும்ப அது வேண்டாம், அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. வேற செய்யுள் இத முதல்ல இருந்தே சொல்லிருக்கலாம். அப்படியே நொட்டிடுவாரு இவரு. அப்படியே யூரோப்ல போய் பெரிய தொழிலதிபர் ஆயிருவாரு இவரு. போடா. உண்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே செல்வத்துள் பயனே ஈதல். அவ்வளவுதான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. என்ன அது ரகசியம்? ட்ரை பண்ணி பாருங்க, மீனிங் என்னன்னு பார்க்கலாம். ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும்டா, சொல்லு. யோசிச்சு பார்க்கலாம். 9 நாளி உடுப்பது இரண்டே என்னவா இருக்கும் மீனிங்? நாள் முழுக்க நம்ம சாப்பிடுறோம். பாவம் தமிழ் அறியாதவர்கள். நான் கூறிய கவிதையின் மகத்துவம் புரியவில்லை. அதாவது சாப்பாடு உணவு எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா செல்வம்ன்றது மட்டும் ஒருத்தனுக்கு தனிப்பட்டது. அதாவது மத்தவனுக்கு கொடுக்காம தனக்கே வச்சிருந்தானா ஒரு நாள் அவன் அதை சேர்த்து வச்சு இழந்துடும். இது வாசனா முத்து தூள் கலப்பிட்டமா. நீயும் பேசுறிய. ஒரு லைன் சொல்ல ட்ரை பண்றேன். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே. நெல்லும் உயிர் நீரும் உயிர். ஏமா அன்றேங்கறான், அப்புறம் நெல்லும் உயிர் நீரும் உயிர். ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கலிசட பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? மன்னன் உயிர்த்தே மலதலை உலகம். மன்னன் இறந்துட்டாங்கன்னா மலர் தர உலகம். ஓகே, மன்னன் செத்துட்டானா பூ கொடுப்பாங்க, அவருக்கு மலர் வளைய வைக்கலாம். ஓகே. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்க என்ன பண்றது? அதனால் யான் உயிர் என்பது அறிகை. அதனால யாரு உயிர்னு யாருக்கும் தெரியாது. வாவ், ஓ மை காட், வாவ். அதான் செத்து போன ஒருத்தனுக்கு பூவை வச்சிருக்கோம், அதுக்கும் உயிர் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அவன் தான் செத்துட்டான், பூ உயிரோட இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நெல்லையும் நீரையும் உருவாக்குறது விவசாயி. ஆனா அவங்கள விட மண்ணனை தான் அதிக பேர் மதிக்கிறாங்க. புரிஞ்சதா? ஆனா அதனால ஏன் உயிர் இருந்தது, மண்ணை விட நான் ரொம்ப அரிதானவன் அப்படின்னு விவசாயி சொல்றான். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். என்னோடதும் நல்ல கருத்து தான், அவனோட அதுதான் கருத்து. போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. நீங்க ஒரு தலைப்பு கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்க அண்ணா அக்கா யாராவது வந்து 1 மினிட் பேசுவாங்க அதை பத்தி. ஓகே, சென்டர்ல வந்து பேசுவாங்க, சரியா? ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. உங்க கையில இப்ப நாங்க ஒண்ணு கொடுப்போம், அவங்க ஒழுங்கா பேசினா நீங்க கை தட்டலாம். ஒரு வார்த்தையாவது இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்ணாங்கன்னா அதை வச்சு நீங்க அடிக்கலாம். ஏப்பா இங்க வா, ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாரா மாப்ள. ஓகே, இப்ப யார் முதல்ல தலைப்பு சொல்ல போறாங்க? தலைப்பு சொல்லு. பெண் விடுதலை. கீழே வாங்க. சோலி முடிச்சு. பெண்கள் விடுதலை பற்றி நான் கூற வேண்டும் என்றால் அதில் முக்கிய பங்கு ஆண்கள் வகிக்கின்றன. பாயிண்ட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். பாயிண்ட் அடி. டேய் இந்த 5வது வாரம் அழிஞ்சு போடா. நான் பேசிட்டு போய் வாயில அடிவீங்களா? இருங்க, அக்கா பேசிக்கொண்டு தான் இருக்கு. அக்கா தமிழ் வார்த்தை தான். சோ வந்துட்டு லூசா நீ ஏதோ பேசணுங்கிறதுக்காக ஏதோ ஒலரிட்டே இருக்க. நீ போ. மன்னித்திடுங்கள், அந்த தலைப்பில் இத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறேன். இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. இந்த அக்காக்கு சின்சான் தான் ரொம்ப தெரியுங்கிறாங்க. தலைப்பு வச்சுக்கலாமா? ஓகே, தொலைஞ்சு போ அப்படிங்கிறீங்க. போய் தொலை. எது? சின்சான் பாடல்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். வேணுமென்றால் நான் பாடி காட்டுவேன். பாடும், பாடி தொலையும். எங்க அம்மா மூஞ்சில பேஸ்ட். ஐயோ, நான் ஒரு வேஸ்ட். எங்க அம்மா மூஞ்சில பேஸ்ட், அது இல்லன்னா அவங்க வேஸ்ட். அவங்கள விட நான் பியூட்டி. இந்த டான்ஸ் என்னோட கண்டினியூட்டி. சின்சானோட தங்கச்சி அண்ணன் தான் சின்சான். சின்சான் அவங்க அப்பாவுக்கு பிள்ளையாகவும் அவங்க அம்மாவுக்கு மகனாகவும் வாழுகிறான்.
வெளுங்கடா. அப்படி மிதி அர்த்தம் பிடிச்சேன். ஊர் பக்கமே வரக்கூடாது. சின்சான் வந்து எதற்காக நான் பார்க்கின்றேன் என்றால் சின்சானுக்கு நான் பார்த்தால் பிடிக்கும். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. சின்சான் ஒரு அனிமேஷன். அவனை புடிங்கடா, புடிச்சு வெட்டுங்கடா. நீ எந்த ஊர்மா? சென்னை, வெள்ளூர். வெள்ளூர். நீ வேலூர்? வேலூரா? ஐயோ! நான் வெள்ளூரிலிருந்து வந்ததால் வெள்ளூர் அந்த ஊர் என்று அழைக்கப்படுகிறது. வெள்ளூர் என்பது வெள்ளூரிலேயே இருக்கிறது. வெள்ளூரில் தான் நான் பிறந்தேன். நான் பிறந்த ஊர் தான் வெள்ளூர். என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்ட வரைக்கும் தமிழர், தமிழ்நாடு, தமிழ் மொழி இதெல்லாம் பெருமையான விஷயம் எனக்கு அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் பெருமையான விஷயம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். அதாவது தமிழ் மொழி வந்து ஒரு செம்மொழி. அத பேசுறதுல எனக்கு ஒரு பெருமை. முக்கடலும் அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் மூணு சங்கமிக்கிறதுனால நமக்கு பெருமை. அடேங்கப்பா, எவ்வளவு விஷயம் தெரியுதா உனக்கு? பெரிய விவசாயவாதியாரே நீ. சென்னையில மெரினா பீச் உலகிலேயே 2ஆம் மிகப்பெரிய கடல். அதனால நான் தமிழன் தான் சொல்லுவேன். புகழு புகழு ஏ செல்லமே. ஐயோ அலக்கிட்டப்பா. நீங்க எந்த ஊருக்காரர் சார்? ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, புழுக்காட்டு வலசை, கீழப்பாவூர் சரகம், தென்காசி வட்டம், திருநெல்வேலி மாவட்டம். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்து சிட்டியவே கலக்கிட்டியா? ஆக்சுவலி ஃபாரினர்ஸ் வந்து நம்ம நாட்டுக்கு பிசினஸ் பண்றதுக்காக வந்தாங்க. அவங்க வந்து தமிழ் பிடிச்சு அதை படிச்சு புக்ஸ் எழுத ஆரம்பிச்சாங்க. கேட்டுக்க. அதனால எனக்கு அது ஒரு பெருமை. வேற நாட்டுல இருந்து வந்து தமிழை பிடிச்சு அதை எழுத படிச்சதுனால இவ்வளோ சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு அழகா பேசுது பாரு. எனக்கு தாய்மொழி தமிழ். நிறைய பேருக்கு தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இருக்கும். ஆனா அந்த மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ்ன்றதுல எனக்கு அதுல பெருமை இருக்கு. அப்படி சொல்ற என் தங்க சிங்கம். அடுத்து தஞ்சையில பாத்தீங்கன்னா அரிசி வந்து நிறைய விளையும். அது தமிழ்நாட்டிலேயே இருக்கிற பெருமை. புரிஞ்சதா? அடுத்து தஞ்சை பெரிய கோயில் பாருங்க. அதுல அந்த மேல இருக்கிற கல்லை எடுத்துட்டு போனது அது 3 டன்னோ என்னமோ இருக்குது. அதை எடுத்துட்டு போனது நமக்கு ஒரு பெருமை தானங்க. பெருமை பெருமை தான். சொல்லு சொல்லு. நீ பேசுறதே எனக்கு பெருமையா இருக்குங்கற. பேசு நீ. பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? வரமா. பாய் பாய். நேயர்களே, இவ்வளவு நேரம் இது ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.